ஆசை பொன்னாசை. இந்த ஆசைகளாம் ஏன் இல்லாம போச்சு தெரியுமா? ஏங்க என்ன காரணம்? நாரதருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. ஒருத்தன் ஒரு பொருளை வேணாம்னு ஒதுக்குறேன்னா அதுக்கு என்ன காரணம்? பிடிக்கலன்னு அர்த்தம். எப்படியா பிடிக்காம போங்க? ரொம்ப அனுபவிச்சுட்டான். ஓ, அதனால அது வேணாம்னு ஒதுக்குறது. ஓ, நாரதருக்கு முற்பிறவியில 52 கொண்டாட்டி, 60 பிள்ளை. உங்க வீட்லாங்க இருக்குது என்ன அது பிள்ளைங்க? 52 மனைவிகள் 60 குழந்தைகளை பெற்றெடுத்தார். இதுதான் இல்லறமா? இந்த இல்லறத்தில் என்ன சுகத்தை கண்டோம் பார்த்தாரு. வேணா சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டு இன்பம் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில. சிற்றின்பங்கிறது நீங்க எல்லாம் குழந்தைகளாம் பெற்றுக்கிறது. பேரின்பம் என்பது இறைவன் ஒருவன் அவனை எப்படி நாடுவது என்று தேடி செல்வதே பேரின்பம். சிற்றின்பத்தை அனுபவித்த நாரதர் அதன் மூலம் கிடைத்த சந்தோஷம் பெருசா தெரியல நாரதருக்கு. அப்ப இந்த சிற்றின்பமே வேணாம், அப்ப நம்ம பேரின்பத்தை நாடி போவோம். அப்ப எந்நேரமும் சதா சர்வகாலமும் அரியனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் ஆசையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி, எனக்கு எந்த ஆசையும் வேணாம், உன்னுடைய புகழை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் ஆசையே இல்லாம போனார். அப்ப ஆசை இல்லாம போனது காரணம் என்ன? ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது. ஆக இருந்தாலும் மல்லிக்கும் முருகனுக்கும் ஒரு திருமணத்தை முருகன் நினைப்பாராம். ஆசை இல்லாத முனிவர் தானே நாரதரு. நாரதரே இப்படி பாடுறாருன்னா அப்ப அந்த பெண்மகள் எவ்வளவு அழகாக இருப்பார். ஏற்கனவே முருகன் பார்த்திருக்கார், சின்ன பிள்ளையில பார்த்தது. அப்ப இப்ப பெரிய ஆளாகி பருவமடைந்த பணிப்பெண்ணாக இருக்கிறார், பருவமடைந்த மங்கையாக இருக்கிறார். அப்ப இவளுடைய அழகை நம்ம சொல்ல சொல்ல முருகனுக்கு அங்க இருக்க முடியாம வேகமா கிளம்பி வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வள்ளியை கல்யாணம் பண்ணா 5-10 இன்னைக்கு முகூர்த்தம் 5-8 ஜாதகத்துல மாத்திட்டாங்களா? ஆக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார். ஒரு வர்ணிக்கிறீங்க பாக்குறியா? சொல்லுங்க. வானத்தில் 1000 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கலாம். அத்தனை நட்சத்திரங்களுடைய ஒளி ஒரு முழு நிலவினுடைய ஒளிக்கு சமமாகுமா? முடியாது. உலகத்துல எத்தனை லட்சம் கோடி பொம்பளை பிள்ளை இருந்தா வள்ளியோட அழகுக்கு சமமாகுமா? வள்ளியினுடைய அழகை அந்த வானத்து நிலவை எடுத்து அந்த நிலவுக்கு ஒப்பாக இவளுடைய அழகை எவ்வாறு வர்ணிப்பது? வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? ஆனந்த ஓடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம். அழகு பாங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை, வானவில் மலைப்பட்டு கலைவரும் இல்லை. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் புத்தல்கள் தட்டுவதென்ன? மன்மதனைக்கு தோட்டத்தில் புத்தல்கள் சுற்றுவதென்ன? கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் புத்தல்கள் தட்டுவதென்ன? இனிக்கின்ற இளவுக்கு பறக்க கற்றுக்கோடு, மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க கற்றுக்கோ. கண்ணத்தில் நீ செய்வோடு கண்ணுக்குள் என்னடிக்கு காதல் கட்டி வைக்க கட்டுத்தரும் இல்லை. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? தூரத்தில் போக சொல்லி கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல்லு. பெண்ணே சொர்க்கத்தை போக சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல்லு. இனிக்கின்ற இரவுக்கு கனவை சொல்லிக் கோடு, இனிக்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கோள். என்னவோ என்னக்குள் நடக்குது அம்மம்மா அம்மம்மா, மனசு பறக்குது காதல் கட்டி வைக்க கட்டுத்தோறும் இல்லை. வானவில் மலைப்பட்டு கரையோரம் இல்லை.
இத்தனை புகழும் இசை கலைஞர்களுக்கே சேரும். ஆக பல நேரம் எல்லாரை பற்றியும் பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோமா, வந்தோடனே சாமியை கும்பிட்டோமா, அடுத்த வள்ளி ஒரு அழகாக வர்ணிச்சோமா. இப்போத்தையும் கதைக்குள்ள என்னையை பற்றி விசாரிக்கிறதுக்கு வர்றேன். ஆஹா, எங்கே பார்ப்போம். இந்த உலகத்திலேயே பெரிய தெய்வம்னா யாரை தெரியுமா சொல்லுவான்? சிவன். சிவபெரும். ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. சிவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனாலதான் பாருங்களேன், பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே அண்ட சராசரம். அப்போ முதலாக இந்த உலகத்தில் தோன்றியவன் எம்பெருமான் சிவபெருமான். அவர் கோயில் இருக்கா? இருக்குங்க, நிறைய கோயில் இருக்கு. சிவன் கோயிலுக்கு போறோமே, சிவனை கும்பிடுறோமே, எங்கேயாவது சிவனுடைய உருவத்தில் கும்பிடுறோமா? என்ன அது? அப்படி சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா நீங்களா? சிவன் கோயிலில் சிவனை எப்படி கும்பிடுவீங்க? அப்புறம் சிவசிவா நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியல. சிவனை எந்த உருவத்தில் கும்பிடுவீங்க? லிங்கம். அவங்க பதில பாருங்க, இப்படி கும்பிடுவாங்களாம். அப்புறம் சாமி மற்ற நீங்க கேட்டது வந்து எப்படி கும்பிடுவீங்க கேட்டா அப்புறம் இப்படிதான் கும்பிடுவோம். அதுக்காண்டி நீங்க எந்த எப்படி சொல்லி கும்பிடா சிவசிவான்னு அப்படி கும்பிடா அப்படி கேட்கணும். மனிதனுக்கு ஆறு அறிவு, அதை கொஞ்சமாவது பயன்படுத்தணுமா? பயன்படுத்தி இப்ப பேசுங்க. நான் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க ஆப்பு. சிவனுக்கு கோயில் இருக்கு. போயிருக்கீங்க? பெருமாள் கோயில் இருக்கா? இருக்கு. எத்தனை 108 1000 திவ்யாலயம். எவ்வளவு? பிரம்மாவுக்கு கோயில் இருக்கா? அவர் கோவிலே இருக்க கூடாது சாபம் வாங்கினார். என்ன சாபம் வாங்கினாரு? சிவன் அதாவது மகாவிஷ்ணு பெரியாளா பிரம்மன் பெரியாளான்னு போட்டி, நான் தாண்டா பெருசு நீ தாண்டா பெருசு சொல்லி இருக்கும்போது சிவபெருமான் ஒருத்தர் காட்சி கொடுத்து, ஏன்டா உங்க 2 பேர்த்தை விட பெரியாள் நான் ஒருத்தர் நிற்கிறேன், திருவண்ணாமலையில ஜோதி உருவமாக காட்சி கொடுத்து என்னுடைய அடியை முடியை யார் ஒருத்தர் பார்க்கறானோ அவன் தாண்டா பெரியாள்னார். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? மகாவிஷ்ணு சொல்லுங்க சாமி, மேல பூமியை குறைஞ்சு கூர்ம அவதாரம் எடுத்து உள்ள பூமியை குறைஞ்சு போய்க்கிருக்காரு பாதத்தை பாக்குறதுக்கு. கூர்மம்னா பன்றிய அவதாரம் எடுத்து போய்க்கிருக்காரு. அவர் பிரம்மா என்ன பண்ணிட்டாருன்னா அன்னப்பட்சியில மேல போய்கிட்டே இருக்காரு, முடிய பார்த்து விடுவோம். ஒரு ஆண்டுகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிட்டே இருக்கு, பார்க்க முடியல. அப்ப மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு தாளம்பூன்னு ஒரு பூ, அந்த பூ பூமியை நோக்கி வந்து இருக்கான். அப்பதான் பிரம்மதேவன் சொல்றாரு, நான் போய் சிவனுடைய முடியை பார்த்தேன்னு சொல்லுவேன், நீ சாட்சி சொல்றியா? பொய் சாட்சி சொல்லு. சரி, அப்ப அந்த பூ என்ன நினைக்குது? படைக்கிற கடவுள் பிரம்மாவே போய் சொல்றாரு, நம்ம என்ன பண்றது? சொல்லுவோம் சொல்லி அந்த பூவும் ஒத்துக்கிடுச்சு. பிரம்மாவுக்கு வந்து நேரம் இறங்கி வந்து சிவன் சொல்றாரு, ஐயா உங்களுடைய அடியை முடியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்க. அப்ப சேம் சிவன் சொல்றாரு, உலகத்துக்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து படியிழக்கக்கூடியவன் நான், நீ பாத்தியா பார்க்கலையான்னு எனக்கு தெரியாதா? நீ பொய் சொன்னதுனால உனக்கு தண்டனை உண்டு. உனக்கு மட்டும் இல்ல, ஒருத்தன் தப்பு செய்யறான்னா தப்பு செய்யறவனுக்கு தண்டனையை விட தப்பு செய்ய துணை இருக்கா மதியா, அவனுக்கு தான் தண்டனை அதிகமா. பிரம்மதேவன் நீ தவறு செய்து விட்ட, பொய் சொன்ன, அதனால பூமியில உனக்கு கோயிலே இல்லாம போட்டும் சாபம். தாளம்புக்கு என்ன சாப விமோச்சனம் கொடுக்குறாரு? நீ பிரம்மதேவன் செய்த தவறுக்கு ஒத்துழைப்பதால பூலோகத்துல சிவ பூஜையில என்னைக்கு நீ எங்கேயும் பயன்படக்கூடாது அப்படின்னு சாபத்தை கொடுத்தா. 2 பேரும் ஐயா தாளம்பு கேட்குது, அவர் படைச்சிற கடவுள், அவர் சொன்னது என்னால மீற முடியல அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு சாப விமோச்சனம், பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம். பிரம்மதேவனுக்கு எங்க சாப விமோச்சனம் கிடைச்சிச்சு? பூலோகத்துக்கு வந்து. எங்க நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சா தான் நம்ம நாரதர் போட்டிருப்பாயா. பிரம்மாவுக்கு கோயிலே இல்லை, ஆனா இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலம், பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். காரணம் என்ன? பிரம்மதேவன் ஈஸ்வரனை வணங்கியதால இன்னைக்கு நம்மளுடைய ஜாதகம் முதல்ல எழுதிட்டு அது சரியில்லைன்னா அங்க போய் தன்னுடைய ஜாதகத்தை தலையெழுத்து தனியா மாறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்ப பிரம்மனுக்கும் கோயில் இருக்கு. தாளம்புக்கு எங்கே விமோச்சனம் கிடைச்சிச்சு? இந்த உலகத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு படை வீடு இருக்கிறது போல சிவனுக்கும் ஒரு வீடு இருந்ததாம். அதான் அந்த உலகம் தோன்றிய காலத்துல முதலாக சிவபெருமான் காலடி எடுத்து வைத்த இடம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர ஓசமங்கை. அந்த உத்தர ஓசமங்கையில தான் தாளம்புக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிச்சு. அப்ப பிரம்மாவுக்கு கோவிலே இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு கோயில் இருக்குல்ல? இருக்கு. முருகன், பிள்ளையார், ஐயப்பன் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்குங்க. சனி பகவான் கோயில் இருக்கா? இருக்குங்க. யமனுக்கு இருக்கு. நான் கேக்குறேன், முருகன், ஐயப்பன், பிள்ளையார், மாரியம்மா, மந்தேம்மா, அந்த சாமிகள்ட்ட போற என்ன கேட்கறேன்? போய் நல்லா இருக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி கும்பிடுவோம். நாளா என்ன தெரியுமா வேண்டுவேன்? எப்படிங்க? கைகால் சுகத்தை கூட 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுன்னு வேண்டுவேன். நான் பொதுவாக அதான் பொதுவானது இதுதானே கேட்பேன். சாமிகிட்ட போய் இவங்கள்ட்ட போய் இது கேட்கலாம். சனி பகவான்கிட்ட போய் என்ன கேட்கறது? அவர் கோயில் விட்டு ஐயோ கொஞ்ச நாளைக்கு என்ன விட்டு கூறான்னு கேட்கணும். ஆமா, அதுக்கு தான் சிவபெருமானை பாக்குறதுக்கு சனி பகவான் கையில இப்ப நீ கொஞ்ச நாள் விட்டு கூறான்ல, அதுக்கு இந்த கதை சுருக்கமா. சிவனை பாக்குறதுக்கு சனி பகவான் கைலாயத்துக்கு போயிருக்காரு. போகும்போது என்ன சனியை நம்மளை பார்க்க வர்றாரு? சனி பகவான் என்ன காரணம் வந்தா நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா 7 ஆரம்பிச்சிருச்சு, உங்களை பிடிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சுங்க. ஏன்னா ஒன்னே ஒருத்தரை படைச்சு எல்லாத்தையும் முடுறான்னு உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா நீ என்னையே பிடிக்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு வாய்க்கால ஒரு நாரையா மாதிரி உட்கார்றாரு. அப்ப சனி பகவான் என்ன நினைக்கிறாரா? என்னைய ஒருத்தனை படிச்சு எல்லாத்தையும் விடுறான்னு நீ தானே சொன்ன, எல்லாரும் இருக்கிற சிவன் நடக்கும் தானே, அப்ப உன்னைய மட்டும் விட்டுருவினா? அவர் எந்த வாய்க்கால நாரையா மாறி இருக்காரோ அந்த வாய்க்கால சனி பகவான் கெளுத்தியா மாறி போறாரு. கெளுத்திய பார்த்தா நாரை என்ன ஒண்ணு குடிச்சு திங்க, நாரைக்கு இருந்த முள்ளு, கெளுத்திக்கு இருந்த முள்ளு போய் நாரை வாயில குத்த சிவனுக்கு சனி பகவான் பிடித்தார். அதனாலதான் சனி பகவான் பிடிச்சதுனால சிவன் திருவோட இருந்து இப்ப ஐயா போனது. அப்ப சனி பகவான் வந்து யாரை விட்டு, சிவனையே விட்டு வைக்கலாம், நம்மளை விட்டு வச்சிருவாரா? பாருங்க, யாரா இருந்தாலும்
இப்போ 7.5 வேற ஆரம்பிச்சிருக்கு. அதுல நம்ம ராசி தான் முதல் ராசியா இருக்குது. சரி இருக்கட்டும், எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அப்படி சொல்லாதீங்க. சனி போல கொடுப்பவன் யாரும் கிடையாது. ஆமா. சனி போல கெடுப்பவனும் யாரும் கிடையாது. சனி கொடுக்க ஆரம்பிச்சா சர்வேஸ்வரனாலையும் தடுக்க முடியாது. அவர் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சாருன்னா அதையும் சிவனாலையும் தடுக்க முடியாது. அவருக்கு பேர் என்ன வித்தியா? சிவனை பிடிச்சதுனாலதான் சனீஸ்வரன். சிவனையே பிடிச்சவர் நம்மளை விட்டுருவாரா? ஏதோ கொஞ்சம் தாக்கங்களை கம்மி பண்ணிங்கன்னு வேணா வேண்டிக்கலாம். யமனுக்கு கோயில் அடிக்கும் முறை இல்லையா? யமன் கோயில் இருக்குங்க. எந்த ஊர்ல இருக்கு? தமிழ்நாட்டுல இங்க பூமியில இருக்கு. நான் நல்ல மனுஷன் மாதிரி பேசுறேன். நீனு இப்ப ஆறாவது இதாங்க. எங்க நான் தப்பா சொல்லல. எங்க இருக்குன்னு கேட்டாரா அந்த பூமியில தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல பாருங்க? அது எங்க அந்த மாவட்டத்தை பிரிச்சு விட்டாங்களா இந்த தெரியல. காணங்க மேப்ல காணங்க. கோயில் வரல. சரி, யமனுக்கு கோயில். அவர்கிட்ட போய் என்ன வரேன் கேக்குறது? அவர்கிட்ட கடவுளே கொஞ்ச நாளைக்கு உயிரை தள்ளி போடுறான்னு கேட்பான். இல்ல, அவர் பேர் என்ன தெரியுமா? யம தர்மராஜா. ஆமா. தர்மத்தை நிலைப்பாட்டை விட்டு என்னைக்குமே தாண்டினது இல்லையா? யமனுடைய சிம்மாசனம் எப்படி தெரியுமா இருக்கு? 2 மலை இருக்கும். 2 மலைக்கு நடுவுல அக்னி ஆறு ஓடும். ஒத்த தலைமுடியில இங்கிட்டு ஒரு முடிச்சு இங்கிட்டு ஒரு முடிச்சு. ஒத்த தலைமுடியில தான் யமதர்மனுடைய சிம்மாசனம் இருக்குமா. என்றாவது ஒரு நாள் யமதர்மன் தவறான தீர்ப்பு சொல்றானோ அன்னைக்கு அந்த தலைமுடி அருந்து அந்த அக்னிக்குள்ள விழுந்து யமனும் சாவேங்கிறதே அவனுடைய நீதி. ஏன்னா அந்த ஆளு உன்னைய விட்டுட்டாருன்னா அப்ப அந்த ஆளு சாகுறதா? நம்ம எப்ப போவோம் சொல்லுங்க, போயிட்டு வருவோம். சரி, இதெல்லாம் அப்படியா? எம்மனுக்கும் கோயில் கட்டி கும்பிடுறீங்க. நாரதரும் சாமி கிச்சமன் தானே. நாரதருக்கு எந்த ஊர்லயாவது கோயில் இருக்கா? ஐயா வீட்டை கேட்டி பட்டாடம் இல்லை அவருக்கு. உங்களுக்கு சொல்லிட்டாங்க பட்டாடம் இல்லை. எங்க பூ பட்டாயிரத்துல கட்ட வேணாம். ஏதாவது கம்மா காட்டில கூட கட்டக்கூடாதா? எங்க அதுக்கு சும்மா அடிக்க வராங்க இந்த ரேட்ல. வாங்க, நீங்க சவுடாலா போய் படுத்துட்டு உங்கள்ட்ட அடுத்த கேள்வி என்ன? அவன்கிட்டே பேச நம்மள விட்டாரு நாரதன்னா என்ன? நான் என்னமோ கேட்க வந்து கோயில கேட்டாச்சா? பிறக்கிற பிள்ளைகளுக்கு பூரா கந்தே கடமை ஆர்வம் சுப்பிரமணி சூர்யா எல்லா சாமி பேர் வைக்கிறாங்க இல்லையா? பூமியில பிறகு உங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கல பையன் இருக்கா? பூமியில பிறந்த எந்த பிள்ளைக்காவது நாரதர்னு பேர் வைக்கிறாங்களா? எப்பா சொல்லுப்பா நீயே. நானும் சொல்லவா? இந்த உங்க பேரை வச்சுட்டாலும் புழுந்தே இருக்கு. அவங்களுக்கு நாரதன் பேர் வச்சாலும் அவங்க ஊர் அம்புறது வந்து நாங்க போய் சேசன் ஏற மாதிரி. ஏங்க அந்த சித்திராதை பண்றீங்க? நீ ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க? நாரதர்னு பேர் வச்சா விளங்காதா? விளங்காதுங்க. வந்துட்டான் பாரு கலாக்காரன் நாரதர் மாதிரி வர்றான்டா. இல்லையா, நாரதர்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. முதல்ல நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போவேன். பூமியில வேற யாரும் போக முடியுமா? மகாலட்சுமியுடைய அந்த புறத்துக்கு மகாவிஷ்ணு புருஷன் கூட அனுமதி வாங்கிட்டு போனேன். நான் எனக்கு அந்த அனுமதியை வாங்கணும் அவசியம் இல்லை. அதே உடம்பு இப்படி போச்சு. சரி, பேர் வைக்கலையா? சரி, இதெல்லாம் விடுங்க. கோயில் பேர் வைக்கல. நாரதர் கலகம் பண்றதுனால உங்களுக்கு உள்ள பிரச்சனை. மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன தெரியுமா? இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததே மனிதனுடைய வாழ்க்கை. பணத்தை வச்சுட்டு அவனால நிம்மதியா தூங்க முடியுமா? ஒண்ணுமே இல்ல. அவன் நிம்மதியா தூங்குவானா? ஏன்டா இறைவா பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கா, என்னைய மட்டும் எப்படி சோதிக்கிற கேக்குறமா இல்லையா? அப்ப இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். வெயிலோட அருமை எங்க போனா தெரியுமா? நிழலுக்கு போனா தான் தெரியும். வாழ்க்கையோட அருமை கஷ்டப்பட்டா தான் தெரியும். அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் நாரதர் கழகம் பண்றார். வாங்கி சாபம் பண்ண ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அந்த கழகத்தினால உலகத்துக்கு என்ன நண்பன் பார்த்தார். அதனாலதான் நாரதர் சுயநலம் கலந்த பொதுநலவாதி. ஏன் தலையும் தப்பிக்கணும். அதனால உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சார். நாரதரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நீ நாரதரை குறை சொன்ன அடுத்த பிறவில பொட்டனாயிதே. நீனு இந்த வேஷத்தோட சொன்ன கல்லடிதான் கார்த்திகை மாசத்துல போட்டான. கை தட்டுங்க, உங்களை விட மாட்டேன். நாரதருடைய தன்மை எப்பேற்பட்டவர் என்பதை எடுத்துக்கூடிய பிறகு வந்த கழகத்தை தொடங்குவோம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேறு
என்று மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. காரியத்திற்கு கிடன்பார்கள். ஆகையால் யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு நாடக உலக சூப்பர் ஸ்டார் அருமை என்னார் எம் எஸ் முத்தப்பா அவர்களுடைய பாடல்கள் ஒன்று பாட சொல்லியிருந்தார். அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த அந்த உருண்ட மலவோரத்திலே உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே இந்த சண்டால சீமையில இன்னைக்கு உருமி சத்தந்தான் கேக்குதையா. ஏ எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெல்லாம் முட்டையிட்டு ஆக்காட்டி எங்கெல்லாம் முட்டையிட்டு நான் கல்ல கருமலையில் முட்டையிட்டேன், துவரம் முறிச்சு கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அதுல முட்டை குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்து, நடு குஞ்சுக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்து, இளைய குஞ்சுக்கிற தேட போகையிலே அந்த காணாங்குரத்தி மகே ஐயா என்ன காணாங்குரத்தி மகே கண்டிருந்து கண்ணி போட்டா என் கால 2 கண்ணிக்குள்ளே இருக்கு 2 மாரடிக்கு 4 கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்டு, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்டு, பள்ளம் பெருகி பன்றி குளிப்பாட்டு, ஏரி பெருகி எருது குளிப்பாட்டு. நாம் பெற்ற மக்கா உங்களை விட்டு தேவலோகம் போறேனே
நன்றி நன்றி நன்றி. இந்த பாட்டுமே பாடவே கூடாது தெரியுமா? அது தெரியும். ஆனா இந்த நேரத்தை அதை நான் பாட வந்ததுல இருந்து நீ தூங்கக்கூடாது, பாட்டு பாடணும் முடியாது என்ன. ஆனா இந்த நேரத்துல 3 மணி கை இழுவெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? தொழிலுக்கு வந்துட்டோம்னா காலதாமதம் காரியத்திற்கு அழைகிறான் ஆடவன் கதையின் முறைப்படி. சொந்தம் நிறைந்ததும் சிறந்த மகன் இவர் இந்த உலகில் மோதி பாரு. பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே வாழ்வது பெண்ணாலே, ஆவது பெண்ணாலே, மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, நீங்கெல்லாம் துன்போனாலே. மதுரையில் கப்பு சுடப்பட்டு வந்தது பெண்ணாலே, அந்த விளையாட்டு சிறுவந்த வீரஜிவாதிய ஆனது பெண்ணாலே. சொன்னது சூரியன் சொன்ன சொல்லுக்கு நின்றது பெண்ணாலே, அந்த மஞ்ச கை இருக்கும் தாலி கை இருக்கும் போட்டது பெண்ணாலே. இந்தியா தங்க பதக்கோ பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கு இந்த மகையனையாலே வந்தாலே, அவள் பெண்ணாலே, அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே. மனம் கெட்டு போன கசர்கள் செப்பி விட்டது பின்னாலே, அந்த வப்பு வேலையில் புத்த கொண்ட மன்னன் தோழது பின்னாலே. பாலைவனம் என்று நூலை கட்டு மதுரை போனது பின்னாலே, அந்த ரோமாபுரி எங்க ரத்த குணமானது பின்னாலே. கட்சி எல்லாரும் பின்னாலே, வாழ்ந்தாண்டி முன்னாலே, ஆவது பெண்ணாலே, மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே. ரெண்டு கோடி நட்டது பெண்ணாலே, அந்த இந்திர சந்திர ரெண்டு வயல்களும் கெட்டது ஒன்னாலே. கொள்ளும் அந்த வெள்ளதாச்சி மகள் வந்தது பெண்ணாலே, அதோடு சூர்யா பப்புனு வீரமணி கெட்டது பெண்ணாலே. கட்டது இங்கே நடப்பதெல்லாம் ஒன்னாலே, நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே. எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, வாழ்வது பெண்ணாலே, அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே. இந்த மைக் செட்டுக்காரனே ஒரு 200 தர, இந்த ஆல்ரவுண்ட் மைக்கு மட்டும் ஆஃப் பண்ணி போட்டுரும், நரம்புழுது சாகட்டும். ஏய் என் காதை போச்சுங்கிட்டு நீ பேசாம ஷோட்டு மிஷின் வாங்கி மாட்டிரு. அதுதான் இங்கிட்டு இங்கிட்டு போட்டு இப்படி அடிச்சா எப்படி இருக்கிறது பார்த்துக்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, என்ன எதுக்கு முக்காவாசி பெட்டிக்காரு காதுல மாட்டிருக்கேன்னு இப்ப தெரியுது. இந்த மாதிரி குளாரப்பா விலை வந்தா அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? பேசாம நாளந்து பஞ்சு வச்சுட்டு வந்துரு, நெஞ்சுக்கு வச்சுக்க. ஆமா இல்ல இல்ல இல்ல, எதுக்கு உட்கார வச்சிருக்க? இதுல பாதி தூங்குது, அதுக்கெல்லாம் தொழில் பிடிக்கலையா? அப்படியா?
ஏன் என்ன நீங்க ஒழுங்கா நடிப்பாங்களா இடையில கிட்ட காலை வாரிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லி சந்தேகத்திலே பாக்குறாங்க. அப்படி அவங்க பார்க்கல. இந்த படத்திருக்க ஆளுக உள்ள நாடக நடிகர் வந்துட்டாங்க, நல்லபடியா நடிச்சிடணும்னு படத்திருக்காங்க. இந்த உட்காந்துருக்க ஆளுக உள்ள 10 பேர் ஊருக்குள்ள வந்து ராத்திரி 10 மணிக்கு இறக்குனாங்களே, ஊருக்குள்ள எதுவும் கிளப்பிட்டு போனாலும் போயிடுவாங்க. நம்ம இங்கே இருந்து இந்த பயலில் பத்திரமா பார்த்துக்கணும் உட்காந்துருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நிலத்தில் ஏதோ ஒரு தேவகானம் வேக நேரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. முனி ஓட்டமா அந்த காணதிரி சொந்தக்கார யார் என்று சுத்தி பார்க்கிறேன். சூத்துவத்தி வைரவலிக்கு திருப்பவர்கள் மடிய ஜாதி, வைரவிய திருப்பவர்கள் மிருக ஜாதி, வைரவலிக்கு திருப்பவர்கள் மனித ஜாதி, வைரவிய திருப்பவர்கள் மிருக ஜாதி, மனிதன் என்ற போலையே நாட்டிலே இது என்றும் என்று எழுதி வைத்தார் ஏட்டிலே சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிய பட்டம் வேண்டுமா? வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிய பட்டம் வேண்டுமா? கர்மத்தாய் பிள்ளைகளோ அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவர் சிரிப்பு, ஆனவர் சிரிப்பு. சரி பாவம், நீங்களாம் பாவம் 9:45 உட்காந்த மரியாதையை எந்திரிச்சு போங்க. போதும், நீ பொழந்த வரைக்கும் போதும். போ உள்ள போயிட்டு நீ வேற ஏயா கூட படுத்துற, போயா கிளம்பியா வேலையை பாரு. ஆனா உன்னதான் போறியா மண்டியா போய் ஆதரவு போட்ட மாதிரி போயா. எத்தனை சொல்றது மரியாதையா கிளம்பிடு. கிளம்பு. கிளம்புனா நான் ஏன்டா கிளம்பாம போறேன்? கிளம்பிட்டாலும் போய் தொலை. போறியா இல்லையா? உன்னதான் சொல்லிருக்கீங்க, உன்னாலதான் அவ்வளவு பிரச்சனை. போயா முதல்ல ஒரு அளவு பூசுதான் பொறுப்பே எரிச்சா பூதாரு அப்புறம் எதான் சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஏண்டா முட்டையை கடிக்க அங்க போய் பேசுறா, என்ன ஏன்டா பேசுற? உனக்கு போய் வந்தாரை வரவேற்பது வண்டமிழ்நாடு என்பார்கள். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலே, இந்த பாரத நாட்டில், பரத நாட்டிலே எத்தனையோ உலகத்திற்கு சென்றுள்ளேன். ஆனால் இதை போல வளர்த்தியான மனிதனை நான் பார்த்ததில்லை. பார்த்திருக்க மாட்டியா? வாங்க, வந்து விட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன ஆஸ்பத்திரியில் முடியாம இருந்தா வந்திருக்கேன். அது தமிழருடைய பண்பாடு, வந்தவங்களை வரவேற்கிறது. அப்படி நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கால? பொண்டாட்டிகள் பிள்ளைகள் இருப்பாளுங்க. பொண்டாட்டி எல்லாம் நான் பொண்டாட்டி பண்ண வச்சுல நடத்துறேன். பொண்டாட்டி ஒண்ணு தானே உங்களால முடிஞ்சு? அப்புறம் பொண்டாட்டிகள்னா இல்ல எங்க கணக்கெல்லாம் பூராமே 2 2 3 3. உங்களுக்கு இது இருக்கு. சிவனுக்கு 2, பெருமாளுக்கு 2. ஆமா, எங்க அப்பாவுக்கு 3, பிள்ளையாருக்கு 15, எனக்கு 52. வேற ஒண்ணுல உங்க உடம்பு அப்படி இருக்கு, நீங்க வச்சுக்கிறீங்க. பாவம், ஏன் உடம்புக்கு முடியாது இல்ல? யார் நீங்க? இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணி சும்மா வந்து திரியீங்களே, என்ன விஷயமா? அதைத்தான் நான் கேக்குறேன். ஏன் இடத்துக்கு நீங்க வந்தீங்க? நீங்க யாரு? எது இடம்? இதான் ஏன் இடம். இருந்த வெள்ளத்தை வரடிச்சா வந்த வெள்ளம். அதைத்தான் சொல்றேன். இந்த வெள்ளம் எந்த வெள்ளத்தை வரட்ட பாக்குது? இடம் என்ன இடம்? இது வேலிமலை சாரம். வேள்வி என்றால் யாகம். யாகம் பண்றது யாரு? முனிவர்கள். இந்த மலை யாருக்கு சொந்தம்? இந்த மலை வந்து எனக்கு சொந்தம். ஏய் பத்தானே அர்த்தம் சொன்ன மலை யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நீ என்ன முனிவனா? நான் முனிவர் இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு சொந்தம்ங்கற? என்கிட்ட தானே இருக்கு. யார்ட்ட இருக்கு? என்னட்ட என்ன இருக்கு? அதாச்சி. அதனால தைரியமா பேசுற. ஆமா. உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. யாரு? அதாச்சியா. வெக்கமா இல்லையா? ஏன் உன்னை வச்சிருந்தா நீ வச்சிருந்தம்ங்கற? சரி, உங்க அண்ணனுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தாரு. முறை மாறுமே. இல்லையா? அதே முறைதான். அதாச்சிதான். உங்க அப்பா வச்சிருந்து அதுக்கப்புறம் நீ உங்க அண்ணன் வச்சிருந்தான்னா அது அம்மா முறை இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அவர் வச்சிருக்கும் போது நாங்க போகல, நாங்க வச்சிருக்கும் போது அவர் வர மாட்டார். சரி, இவ்வளவு ஆள் வச்சிருக்கீங்களே, அந்த அத்தாச்சி நிலைமை என்னாச்சு? கிழிஞ்சு வச்சு தச்சு வச்சிருக்கிறேன். எதை சொல்ற? அத்தாச்சி. இந்த அத்தாச்சிடா? அந்த அத்தாச்சி தான். என்ன? அட அத்தாச்சிதாயா. அத்தாச்சினா என்ன? ஓயாம பிரிக்கிறோமா, அப்புறம் மூடுறோமா, பிரிக்கிறோமா, மூடுறோமா, கிழிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்றது? எங்க அப்பா பிடிக்க சொல்லி, அதுக்கு பேர் என்னன்னா, அப்புறம் எங்க அப்பா பிடிக்க சொல்லி நான் தான் ஊசியை உள்ள விட்டு நூலை போட்டு இழுத்து கட்டி வச்சிருக்கிறேன்.
அதுக்கு அத்தாச்சி இட்டு போடணும்டா அந்த அத்தாச்சி நீங்க அத்தாச்சினா அண்ணன் நீங்க எந்த அத்தாச்சியா சொன்னீங்க? நான் உங்க அண்ணன் முன்னாடி இத்தனை பேரும் அத்தாச்சியை போட்டு அத்தாச்சி உயிரோட இருக்குமாயா? என்ன இட்டு போடணும்யா முதல்ல? அதான் இட்டு போட்டதுனால தான் அத்தாச்சிங்கிறேன். சரி, இடத்திற்கும் உமக்கும் ஆளுக்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா சம்பந்தம் இருக்கு. வந்த நோக்கம் என்ன? வந்த நோக்கம் நீர் வர காரணம் நீர். தண்ணி நிறைய குடிச்சா நீர் வரத்தான் செய்யும். தாங்கள் அறிவாளித்தனமாக பேசுகிறோம் என்ற நினைப்போ. ஆமா. ஆல்ரவுண்டர்காரனோட சேராத மூளை மங்கிரும். தாங்கள் நீர் வர காரணம் ஒரு மரியாதை கொடுத்து அத பேசுறீங்க. தாயா சொல்றேன். தண்ணி போர் போட்டா நீர் வரும், இல்ல தண்ணியா குடிச்சா நீர் வரும். ஏய் நீர் அந்த நீரை தாயா சொல்றேன். அங்க ஒரு ஆளு மந்தல இருந்து போட்டுக்கிட்டே என்ன போர் தண்ணி வரல. அந்த ஆளு 10 மணில இருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன யார்? அதுல என்ன தண்ணி வரல? சரி, என்ன யார் தெரியுதா? உங்களை பாக்கும்போது நல்லா தெரியுது. சரி, யார் அப்பனே? யாரை பிடிச்சி நான் பிணைகிறேன்? ஏட்டி இப்படியா பேசாங்க? நான் எங்க நான் சும்மா தண்ணி அடிக்கிறேன் வந்து பிணைகிறேன் மயிரை புடுங்குறேன். நான் உங்களை பிணைய சொல்லலைங்க. யார் அப்பனே? நான் இன்னும் யாருக்கு அப்பன் ஆகல. பொதி எரும மாடு மாதிரி இருக்க. யாருக்கு அப்பனா ஆகலன்னா விலங்கு மாடா? இன்னும் ஆளு கிடைக்கல. சரி, ஒருவேளை யாருக்கு அப்பனா ஆவீங்க? என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா அப்பன் ஆகுவேன். எவ்வளவு விவரமா சொல்றேன் பாருங்க. யாருக்கு பிள்ளை இருந்தா நீ எப்ப? என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா நான் அப்பேன். அப்ப உனக்கு பிள்ளை இருக்காது. அப்ப எனக்கு எல்லாம் ஊர்களுக்கு அவர் இருந்துச்சு. கேக்குற அப்ப என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா நான் தான் அப்பேன், நீயா அப்பேன்? அதத்தான் நாங்க ஏன் கோபப்படுற? நான் என்ன கேக்குறேன்னா, பிள்ளை பெத்தது யாரு? பொண்டாட்டி. நீ பெக்கல இல்ல? நான் வந்து அது பெத்துச்சு, அதுக்கு இது பண்ணதுனா அதான் ஒன்னால பிள்ளை வைக்க முடியாது. அப்ப நான் இந்த நீ நல்லா அப்புறம் வந்து அப்புறம் நீ பிள்ளை வைக்க முடியும்னா நீ எதுல பிள்ளை வைப்ப? அட நான் பிள்ளை வைக்கலையா? அதத்தான் சொல்றேன். நீ பிள்ளை வைக்கல. நான் பிள்ளைய குடுக்கத்தான் முடியும். எப்படி பிள்ளை கொடுத்த? நான் அங்க இருந்து புடிங்கிட்டா கொடுத்த? புடிஞ்சு கொடுத்தயா? புடிஞ்சு கொடுக்கறதுன்னா பத்திரமாயா? அது பிள்ளை வைக்க உன்னால முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான அதுக்கு உண்டான சாமான்டல்னு சொல்லிட்டு போ. இல்ல வாயில கக்குனா தாண்டா வரும். கக்குனா வரும் நக்குனா வர முடியும். யாயா பொறுத்துற? உன்னால பிள்ளை வைக்க முடியாது. அவன் பொண்டாட்டி நான் பாராட்டியா? என்ன நம்ம புருஷனால பிள்ளை வைக்க முடியாட்டியும் நம்ம ஒரு பிள்ளைய பத்து கொண்டாந்து அவனை அப்பனாக்குவோம். அப்படி சொல்றத பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது? இல்ல நீங்க தான் சொன்னீங்க என்னால புள்ள வைக்க முடியல. சரி, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் அது ஒரு புள்ளைய கொண்டாந்து மட்டும் தவறா நல்ல மரியாதை இல்ல உனக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? என்னால பிள்ளை வைக்க முடியாது, என் முண்டாட்டி. அட நான் புள்ள வைக்க முடியாது. நான் எப்பயா சொன்னேன் உனக்கிட்ட? அப்ப நான் எதுல வைப்பேன்னு கேட்பேன். நான் எதுல வைப்பேன்? நான் இதுல வைப்பேன். அப்புறம் அதே உன்னால முடியாது. அட வேலை வேலையா நான் பார்க்கணும். அங்கேயே உடனே அவங்க வேலை வேலையா பார்ப்பாங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற. நல்ல கதையை நல்லா கவனிச்சணும். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற. உனக்கு பசிக்குன்னு உன் பொண்டாட்டி போய் 2 தட்டு சோறு தின்னா உன் பசி நிக்குமா? எப்படி நிக்கும்? உன் பொண்டாட்டிக்கு பசிச்சா பொண்டாட்டி சாப்பிடணும். உனக்கு பசிச்சா நான் சாப்பிடணும். அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளை வத்தா யார் பிள்ளை? பொண்டாட்டி. ஐயா ஏன் பிள்ளை? அது வந்து வயிற்று பசியா? இது இந்த பசியா? சரி, என்கிட்ட விட்டு போ. உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆமாமா. அப்படி சொல்லுங்க. நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆமாமா. முடியாம இருந்துச்சா? என்னடா பொண்டாட்டிக்கு உதவி பண்ணியானே ஆகிறேன். ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கு இருக்க. ஆமா, அந்த அம்மாக்கு பிரஷர்ல இருந்துச்சு. நான் கொண்டு தான் விட்டேன். நல்லா வாயில வருது. சரி, என்னன்னு குழந்தை பத்திட்டீங்க. ஆமா. நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க. என்ன கண்ணு? மாங்கன்னு வச்சது யாரு? நான் தான் வச்சேன். கண்ணு சின்னதா இருக்கு. சிறுசா பெருசாகணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துனே கண்ணு பெரிய மரமா பெருசாகும். மரத்துல இருந்து என்ன வரும்? பிஞ்சு. பிஞ்சுல இருந்து பூ. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கீங்க. பூல இருந்து பிஞ்சு. முதல்ல பூ எதுல இருந்து வரும்? பூ வந்து இதுல இருந்து வரும். அதுல இருந்து வருது. ஏய், முதல்ல பூ பிஞ்சுன்னு என்ன பிரச்சனை? பூ எதுல இருந்து வரும்? முதல்ல வந்து இலை வருதா? நீ முதல்ல இலை வருதா? இலையில இருந்து காம்பு வருதா? காம்பு வருதா? காம்புல இருந்து பச்சை அத்தத்துல வரும், பாத்திருக்கீங்களா? அது என்ன? அது பேர் என்ன? அது வருது இல்ல? அது பேர் என்னடா? அது பேர் என்ன? அவதே நான் சொன்னேன். பேர் உடனே என்ன மாதிரியா நீ? அரும்பாகி முட்டாகி பூவாகி. அந்த பூவாகி முதல்ல என்ன வரும்? அரும்பு. அடுத்து அப்புறம் இந்த பூ. அரும்புக்கு அப்புறம் இப்பதான பாட்டு பாடி காமிச்சு. அரும்புக்கு அப்புறம் முட்டு. மொட்டா இத வந்துருச்சு. மொட்டுக்கு அப்புறம் பூவு. ஆமா. பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து குஞ்சு. இது காய். காயில இருந்து காய்க்கு அப்புறம் பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். அப்ப அது யார் விட்டு பழம்? யோ, அது மாம் கண்ணு வச்சு மாமரம் வளைஞ்சு மாம்பழம். கண்ணு வச்சது யாரு? நான் தான் வச்சேன். தண்ணி பச்சினது யாரு? நான் தான். உரம் வச்சது யாரு? நான் தான். மரத்துல இருந்து பழம் வந்துச்சா? ஆமா. மரம் யார் விட்டு மரம்? ஏன் மரம்? அப்ப பழம் யார் விட்டு பழம்? ஏன் பழம்னா ஒரு வேளை திங்க மாட்டாயா? வெள்ளக்க மாத்தினாலே அடிப்பா. சிங்கம்னார் சந்தையில போய் நின்னுகிட்டு ஒரு தள்ளுவண்டில வாங்க 10 ரூபா. நீங்க இப்ப சொல்றதுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன? இப்ப நான் மாமரம் வரும்னா என்ன வைக்கணும்? மாங்கொட்டையை வைத்தால் மாங்கன்று வரும். மாங்கொட்டையை வச்சா மாம்பழம் வரும். மாம்பழம் வரும்ல? மாங்கொட்டை வச்சா மாம்பழம் வரும். ஏன் கொட்டை வச்சா ஏன் புள்ள வரும். தாவாங்கொட்டையா? தாவாங்கொட்டையை வச்சா புள்ள எப்படி வரும்? அதுவும் தான் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான்டா. அது வச்சா புள்ள வரும். அது கருப்புட்டியா வரும். அநாகரிகமா பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. சொல்லுங்க. எல்லாம் வேற இருக்காங்க. சரி, ஏதோ உங்களுடைய உதவியால குழந்தை வந்துருச்சு. நீங்க யாரு? புள்ளைக்கு அப்பா. அப்புறம் புள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னா என்ன யாருன்னு தெரியுதா? என்னங்க? என்ன யாருன்னு தெரியுதா? உங்களை பார்க்கும்போது நல்லா தெரியுது. என்ன தெரியுது? பேச்சுல மாற்றமே இல்ல. அது 10 பொறுத்தும் பக்காவா இருக்கீங்க. எதுக்கு? இந்த சிங்கம் நேரில்
ரோட்டு ஓரத்துல என்ன பண்ணா? தள்ளுவண்டி கடை ஓட்டுறீங்களா ஒரு நீங்க தானே? இப்படியா இருக்காரு தள்ளுவண்டி கடை? ஆமா. என்ன பண்றாரு? தள்ளுவண்டி கடைக்கு பக்கத்துல ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க, அப்படியே நின்றுகிட்டு இருக்கு என்ன நேரம் பார்த்தாலும். ஆனா அதே மாதிரி ஆனா ஒரே ஒரு விஷயம் அதுக்கு உங்களுக்கு மாற்றம் என்ன? அது செவனேன்னு நிக்க, ஆனா நீங்க செவனேன்னு நிக்க மாட்டேங்கிறீங்க. டேய், சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவ, அலங்கார பிரியா விஷ்ணு. நீங்க அவுசாட்ட போனியா பழசாட்ட போனியா சோத்துல போடுறீங்க நாராயணா கேட்கல. வச்சாரும் சோஸ்திர பிரியன் சூரியன், அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, நடன பிரியா ருத்ரா, கரகர பிரியா சுந்தராம்பாள், கனிப்பிரியா கந்தா, அடியன் கலகப்பிரியன் நாரதன் என்பார்கள் என்னை. சுவாமி நாரதரா? நானே தான். நீங்களா? நான் தான். சாகா சுவாமி, நானும் நாடகத்துல ஒரு 6 வருஷமா இருக்கிறேன். சரி. இது வரைக்கும் இந்த மாதிரி அவுஞ்சாப்புல ஒரு நாரதர் நான் பார்த்ததே இல்ல. டேய், ஊருக்காக உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு என்ன பண்ண சொல்ற? அப்படியா சாமி? மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சத்தை ஆனா சரியான சூத்தி வத்தியாவுல இருக்கிறியா? நீ ஏன்டா அங்க பாக்குற கதையை பேசுற? இல்ல சாமி, உடம்பு இருந்தா கொஞ்சமாவது காக்கில கரியாத இருக்குது, என்ன உடம்புனே தெரியலையா? எங்க? சரி, எங்க இருந்து வர்றிய இப்ப? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இந்த கொட்டாம்பட்டி கிட்ட இருக்க. தவறா நினைக்கிறேன். ஆ. நான் சொன்னது மேல் உலகம். ஓ, அப்ப நாரதர் நீங்க? ஆமா. பேச்சுல மாற்றம் இல்ல. கிடையாது. நடந்தது நடக்க போது நடந்து முடிஞ்சது எல்லாம் உங்களுக்கு தெரியும். முக்காலமும் யாம் அறிவோம். எதுல நமக்கு என்ன கேள்வினாலும் பதில் சொல்லுவீங்க. கேளும் கேட்டு பாரும். பேச்சுல மாற்றம் இல்ல. அட கேளியா. நடந்தது தெரியும். நடக்க போகுது தெரியும். நடந்து முடிந்தது. எல்லாம் 3 எனக்கு தெரியும். உனக்கு 2 தான் தெரியும். என்னது? நேத்து நடந்து முடிஞ்சது உனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன நடந்துக்குன்னு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? அது தெரியாது. அப்போ உனக்கு 2 தெரியும், எனக்கு 3 தெரியும். ஓ, எனக்கு 2 தான் தெரியுது இப்ப. சரிங்க சாமி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். கேளுங்கள். நடந்து நடக்க போது நடந்து தெரியும்ட்டிய. எப்படா கேப்ப? காலாப்பூர் தெரியுமா? எங்க இருக்கு? காலாப்பூர் எங்க தேவலோகத்துல அப்படி ஊர்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. நாங்க எல்லாம் தெரியும், நடந்தது நடக்க போது நடந்து முடிஞ்சது தெரியும்ல. காலாப்பூர் தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி சரி, எதுக்கோன்னு வர்றாங்க. காலாப்பூர் தெரியுமா தெரியாதா? தெரியும். அங்கே காளியப்பன் முண்டாட்டி யார் வச்சிருக்கா? ஏய், காலாப்பூர்ல காளியப்பன் ஒருத்தர் இருக்காரா? நான் கேட்டதுக்கு பதில். யாராவது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு மேடையில் நாடகம் பார்க்குற ஆள் வந்து என்னடா என்னைய பத்தி பேசுறேன்னு உன்னை கேட்கல. நான் கேட்டதுக்கு பதில் தெரியாது. ஏண்டா இதே என் பொழப்பா? நடந்தது தெரியும். நடக்க போகுது தெரியும். நடந்து முடிந்தது தெரியும். அப்ப யார் வச்சிருக்கான்னு தெரியாது. என்ன மாதிரி வராக்கிறது? நடந்தது நடக்க போது நடந்து முடிஞ்சது தெரியுமில்லையா? ஏதாவது கதைகளை கேளு, கவிகளை கேளு, ஏதாவது ஒரு அர்த்தங்கள் சொல்றேன். எவன் முண்டாட்டி இதுக்கே பதில் இல்ல. உனக்கு இதுக்கே பதில் இல்ல. நீங்க என்ன? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்யா. அப்ப அந்த விளையாட்டை அழகிரியா? எனக்கு தெரியும். யார் வச்சிருக்கா? அவன் தான் வச்சிருக்கான். அப்ப நான் பக்கத்துல இருக்காரு நாளைக்கு குடி கொண்டு வச்சிருப்பேன். அவன் முண்டாட்டி அவன் வந்தா வச்சிருப்பாங்க. என்ன இதுக்கு வழக்கம் தெரியல. நீங்க என்ன பெரிய நாரதர்? இதுல உனக்கு கை வர தட்டாக வளைச்சு வளைச்சு. சூர்யா வாடா உன்னையோட சேர்ந்துட்டாடா கூட்டிட்டு போடா. என்னது? என்ன சிரிப்புங்கறக்கா என்ன நான் சொல்லுவியா நீனே? இல்ல சாமி, தெரியாதுல்ல. தெரியாது. சரி விடுங்க. இப்ப உங்க பேர் நாரதர் தான். ஆமா. பேச்சுல மாற்றம் இல்ல. பேச்சுல மாற்றம் இல்ல. என்னதான் கேட்க வர கேளு. ஏன் அப்படியா? செய்வன கோளாறு மாதிரி கையை பின்னாடி வச்சிருக்கீங்களா? இது இடிக்குதுடா. இடிக்குதோ? சொல்லுங்க. சரி, கலட்டி போட்டுற வேண்டியதானே கீழே. கதைக்கு வாயா. சரிங்க சாமி, கையில வச்சிருக்கீங்களா? அது என்னது? சிப்பலா கட்டை. இது எதுக்கு? எப்பொழுதெல்லாம் நினைப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அடிப்பதற்கு. கடுக்காது. ஒரு கையில அடிச்சா தண்டா கடுக்கு, 2 கை எதுக்கு ஆண்டே? இல்ல, கை கடுக்காது, அது பிரச்சனை இல்ல. இடம் கடுக்க ஆரம்பிச்சிருமே. கை மாத்திக்கிறலாம், கம்ப மாத்த முடியாது. இல்ல புரியல நீங்க சொல்றது. எப்ப படிப்பிய? இப்பொழுதுதான் நினைப்பு வருதோ அப்பொழுதுதான் அடிக்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அடிப்பிய? அப்பெல்லாம் கணக்கு வழக்கலாம் இல்ல. கணக்கு வழக்கம் இல்லாம எப்பொழுதெல்லாம் நினைப்பு வருதுன்னு ஒரே வார்த்தை. அதெல்லாம் 3 வாட்டிக்கு மேல அடிச்சாலே அது வாட்டும் கடுக்க ஆரம்பிச்சிருது. பெரும் பிரச்சனையா இருக்கு சாமி. உங்கள்ட்ட இந்த மாதிரி ஆயுதம் இல்லையா? நீங்க எப்படி? யார் சொன்னது? இந்த ஆயுதம்லாம் எதுக்கு? கொடுத்தா போகும் பாருங்க, சும்மா சக்கு 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 சக்குன்னு. என்ன நீங்க? இது என்னிடமும் ஆஞ்சநேய பெருமானிடத்தில் மட்டும் தான் இருக்கின்றது. இதெல்லாம் வச்சு அடிச்சா காயம் மட்டும் போயிரும் சாமி. இதெல்லாம் அடிக்கிறீ நானே. அட, இதுல அடிச்சா காயம் மட்டும் போயிருமியா? நான் உங்களுக்கு வேற வழி சொல்லி தரேன். ஏன் கவலைப்படுறியா? நீ என்ன அடிக்கிறத சொல்ற? நீங்க அடிக்கிறதானே சொல்றியா? நீ என்னடா சொல்ற? ஏடா சிரிக்கிறாங்க? யாரை நினைச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க? என் பாட்டேன் நான் பரந்தாமனை நினைச்சு அடிப்பேன். ஆம்பளை நினைச்சுக்கிட்டே அடிக்கிற? வெறி முத்திருச்சோ? டேய் முட்டாப்பலே, எந்நேரமும் சதா சர்வகாலமும் அந்த அரியனுடைய நாமத்தை உச்சரித்து ஓம் நமோ நாராயண நாராயண நாராயண. ஓ, வெறும் கட்டி அடி மட்டும்தான். நீ என்ன நினைச்ச? அப்ப அந்த அடி இல்லையா? இல்ல உடம்பு உங்களுக்கு வேற சுருங்கி இருந்துச்சா? அவரால் அந்த அடியில போயிருச்சோன்னு நினைச்சேன். பாட்டுக்கு நாரதர். அதனால இதை வச்சு ராகத்தை தாளத்தை போட்டுக்கிறது. ஓஹோ, அப்படி சொல்றீங்க. ஆமா. அப்ப நீங்க நாரதர் நானே. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வியா? இல்ல சாமி, இவ்வளவு நேரம் சிரிப்பா பேசியாச்சு. அப்புறம் உட்காந்துருக்க நினைப்பா இல்ல, என்ன ஒரு பாப்புன்னு வந்தேன் சிரிப்பு காமிச்சுட்டே போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. உங்க ஊர் வேற, பக்கத்து ஊர் வேற. நான் என்ன சொல்றேன்? இருங்க சாமி, நீ என்ன வேலைக்கு நான் ஒரு வந்த? நீ என்ன வேலைக்கு வந்த? என்ன வேலைக்கு வந்தேன்? பப்புனு போட வந்தேன். பப்புன்னா கோமாளி வேஷம் தானே? ஆமா. அழிவத்தை சிரிக்க வச்சியா? சிரிக்க வச்சாச்சு. சிரிச்சாங்களா? சிரிச்சாங்க. வேலை முடிஞ்சா? முடிஞ்சு. நீ ஏன்ட புராணம் பேசுறதுக்கு கதை கேட்கறதுக்கு உள்ள நடக்குது ஆளு. நீ சரி சரி, என்ற ஒரு விஷயம் கேட்கிறேன்.
இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், முதல்ல அங்க இருக்கக்கூடிய காவலர் தாண்டி தானே உள்ள போக முடியும். ஆமா. அதே மாதிரி நான் தான் அந்த இடத்துக்கு காவலர். முதல்ல என்கிட்ட பேசி நீங்க ஜெயிச்சாத்தேன். வீட்டு காவல் நாயில நிக்கும். நாயெல்லாம் இப்ப நிக்கிறது இல்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரன் தான் வெளியில நடக்கிறேன். அப்ப இல்ல இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டனால தான் நேரம் பத்த சரிங்க மாட்டேங்குது. சாமி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சா பதில் சொல்லுங்க. நீ என்னைய ஏன்னா முடிஞ்சா நீங்க பிரியா வரே இல்ல சாமி. என்னைய முடிஞ்சா பதில் சொல்றங்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆ. திரும்ப நாங்க எப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல தெரியுமா? அதை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. சரி கேளு. ஊர் பக்கத்து ஊர் வேற, சும்மா விட்டு போனா அப்புறம் என்ன நினைப்பாங்க, அப்புறம் கார்த்தி ராஜா அத்து கோத்து அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டு சொல்லி ஏய் கேளுடா, நீ என்ன கேட்கணுமா கேளு. சரி, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆ. உங்கள்ட்ட ஒரு சிறிய விஷயம் கேட்குறேன். ஒரு குளம், சரி. ஒரு குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு சுவாமி இருக்கு. ஆ. என்ன இருக்கு? சுவாமியா? சுவாமி இருக்கு. சுவாமி இல்ல சாமி, நீ சுவாமி. தான்டா சொன்ன, சொல்லி சுவாமி சொல்லடா. இருக்கு, 3 சாமி இருக்கு. ஆ. குளத்துக்கு பக்கத்துல 3 சாமி 3 சாமி. குளத்துக்கரையில. அந்த குளத்துக்கரையில அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு பூஜாரி தான். ஒரு கோயில்னா ஒரு பூசாரி தான் இருப்பாரு. யோ 3 சாமி இருக்குன்றேன். ஒரு கோயில் தானடா இருக்கு. ஒரு கோயிலுக்குள்ள 3 சாமி இருக்கு. சரி, ஒரு பூசாரி. அந்த 3 சாமிக்கு ஒரே பூசாரி தான். சரி. அந்த பூசாரி தினைக்கு வந்து அந்த குளத்துல முங்கி எழுந்துச்சு சாமிக்கு மாலை விட்டு சாமி கும்பிடுவாரு. ஓ. ஆனா அந்த குளத்தோட தன்மை என்ன தெரியுமா? என்ன? ஒரு மாலையை கொண்டு வச்சுட்டு முங்குனோம்னா ஒரு மாலை 2 மாலையா மாறிடும். ஆ. 2 மாலையை கொண்டு வச்சுட்டு அந்த குளத்துல முங்குனோம்னா 2 மாலை 4 மாலையா மாறிடும். சரி. சரியா? இப்போ அந்த கோயில இருக்கக்கூடிய பூசாரி எல்லா மாலையை கொண்டு வச்சுட்டு தண்ணிக்குள்ள முங்கணும். அங்க இருக்கக்கூடிய 3 சாமிக்கு சரியா மாலையை போடணும். மாலையும் கூடக்கூடாது, கையில இருக்கக்கூடாது, அவர் கையில மிச்சமும் படப்படாது. அப்படி சொல்லுமாம்மா. இப்படி கிளம்புனா என்ன, நம்ம எங்கிட்ட இதெல்லாம் எந்த புராணத்துல படிச்சாரு? என்ன வண்டி செட்டு? இவர் கையில மாலை மிஞ்ச கூடாதா? இவர் கையில மாலை மிச்சப்படக்கூடாது. சாமி களத்துல எல்லா மாலையும் ஒண்ணா கிடக்கணும். ஒரு குளம். ம். ஒரு குளத்துக்கு எத்தனை கரை இருக்கும்? ஒரு குளத்துக்கு 4 கரை இருக்கும். ஒரு குளத்துக்கு 4 கரை. ம். நான் சொல்ற குளத்துக்கு 5 கதை, 5 கரை. சாமி என்ன தெளிவா இருக்கீங்களா? நான் தூக்கத்துல யாரா பேசிக்கிறேன்? இல்ல சாமி, சரக்கு சாப்பிட்டுக்கலான்னு கேட்டேன். இல்ல சாமி, ஒரு குளம்னு குளங்கிறது வேற, ஏரிங்கிறது வேற. குளம்னா இந்த ஒரு தெப்ப குளம்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெப்ப குளம். தெப்ப குளத்துக்கு எத்தனை கரைன்னா 4 கரைங்கிறியா? 4 கரை. நான் சொல்ற குளத்துக்கு 5 கரை. அந்த 5 கரையில குருவிகள், குளம் இருந்தா குருவி தண்ணி குடிக்க போமா? ஆமா. எல்லா குருவியும் எப்படி தண்ணி குடிக்கும்? என்ன குருவி வாயில தண்ணி குடிச்சிட்டு போவோம். நான் சொல்ற கதையில குருவி வால்ல தண்ணி குடிக்கும். குருவி வால்ல தண்ணி குடிக்கும். வால்ல குடிக்கும்பா அப்புறம் நல்லா வருது சாமி. குளத்துக்கு 5 கரை, 5 கரை குருவி போய் வால்ல கூடி வால்ல. முதல்ல சொன்ன கேள்வியே தப்பா இருக்கு. ஒரு குளத்துக்கு 4 கரை தான், அதுவே பெரிய தப்பு. இதுல குருவி காத்து எதுல தண்ணி குடிக்குது? தம்பு, நீ ஏன் கதைய தப்புன்னு சொல்லாத. உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி, கதை தெரியாம நான் ஓ போறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எதிர்ப்பு கேள்வி கேட்கிறீங்களோ? சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்றேன். நான் கேட்ட கேள்வி நீங்க முதல்ல பதில சொல்லுங்க. நல்லா கணக்கு பண்ணுவியா? கணக்கு பண்ணுவியா? சூப்பரா கணக்கு பண்ணுவேன். ஏதாவது இடையில கூட்ட முட்டை அடிப்பேன், அப்ப சரியா நிக்கணும். சரி. 7 மாலை கொண்டு போனது. ம். தண்ணிக்குள்ள இறங்கினா என்ன வாங்க? தண்ணிக்குள்ள 7 மாலை. 7 பருத்தி வீரன். மதுரையை காப்பாத்தின வீரன். மதுரை வீரன். பருத்தியை காப்பாத்தின வீரன். பருத்தி வீரன். புளிய குத்துன வீரன். நல்ல பேர்ரா. காலைல நான் போக இங்க இருக்கிற ஆத்த கந்தா வராமறி புளுத்தி வீரன். ஐயா, உலகத்திலே யாருக்கு இந்த மாதிரி பேர் வைக்க இது வரைக்கும்? எப்படி வைப்பாங்க? எவன் இப்பெல்லாம் பேரை முழுசா கூப்பிடுறேன். நீ புளுத்தி வீரன் வச்சிட்டு போறேன். புலி குத்தி வீரன். நீ புலி குத்தி வீரனப்பா, இங்க புலி குத்தி வீரனா கூப்பிடுவாங்க. சரி, உங்க பேரு என்ன? புலி என்ன வீரன்? என்ன சாமி? உங்க பேரு வீரத்தேவன். ஆமா. அப்பா பேரு நம்பிராஜன். அவன் தாளுக்கு ஏதாவது பேர் வைப்போமா? அவ இல்ல வேணாம், அந்த ஆளுக்கு இருக்கிற பேரை ஒரு ரேஷன் கார்டு தொலைச்சு விட்டாங்க. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் நங்கை மோகினி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. நீ எல்லாம் ஜோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சுப்பிரமணியம் முடிச்சு கொடுத்துருக்கான். என்னடா தொழில் பண்ற? ஆனா சுப்பிரமணிய கடவுளை வேண்டோம்யா. எல்லா பேரும் சாமியை வேண்டிக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்தா சாப்பிட முடியுமா? தினை வச்சிருக்கோம்ல. அப்படி சொல்லுங்க. என்ன சாப்பிடுறீங்க? தினை. இந்த இடத்துல என்னென்ன இருக்கு? இது வந்து நஞ்சை நிலம், புஞ்சை நிலம் இருக்கு. நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? நஞ்சனா நஞ்சா, புஞ்சனா புஞ்சை. அது தெரியும். ம். நஞ்சைனா என்ன அர்த்தம், புஞ்சைனா என்ன அர்த்தம்? நஞ்சைனா நஞ்சதா அர்த்தம், புஞ்சைனா புஞ்சதாயா அர்த்தம். எரிச்சா புஞ்சை கலப்பம். விவசாயி தானடா. நஞ்ச நிலத்துல என்னடா வரும்? அட நஞ்சனா நஞ்சா, புஞ்சனா புஞ்சா, கரா புஞ்சையாது. ஏய், புஞ்சைனா என்ன அர்த்தம்? நீ ஓவர் புஞ்சையா பேசிக்கிட்டு இருக்கயா? அட நஞ்சனா நஞ்சா, புஞ்சனா புஞ்சன்ட்டலையா? இது தேவ புஞ்சையாது. என்னடா திட்டுற? நஞ்சனா நஞ்சா, புஞ்சனா புஞ்சை. இதுக்கு மேல பேசினா பிரச்சனை புஞ்சையா போயிடும். நான் அதை பத்திலாம் கேட்கல, விட்டுருங்க. இன்னும் எம்புட்டு ரோசை போற என்ன செல்வனே? எம்புட்டு ரோசை போறாப்ல? என்ன மைக் ஆன் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் சொல்லு. உனக்கு என்னடா இப்படி ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அப்ப என்ன பார்த்து 9 மணி மாதிரி தெரியுதா உனக்கு? மண்டே தொடங்க. நஞ்சனா என்ன? அட நஞ்சனா நஞ்சா, புஞ்சனா புஞ்சாப்பா உனக்கு தெரியாதா? மயன் சொன்னா சரியா இருக்கும். அன்னைக்கு என்ன? சரி இருந்துட்டு போகுது, அது இருந்துட்டு போகுது. உள்ள ஏதோ பொம்பளை பிள்ளை சத்தம் கிடைச்சு. அது மட்டும் நல்லா கேக்குமே.
அதனாலதான் இறங்கிய வந்து ஓன் சத்தத்தை கேட்டா வந்து நானே. அதானே நீங்க பொம்பளை பிள்ளை எடுக்கிறதே இறக்குவிய. யாரு? 2 பெண்கள் உள்ளே. ஒரு 2 பொங்கல். 2 பொங்கல் ஒரு வடகரி இருக்கு, சாப்பிட்டு போறீங்களா? 2 பெண்கள்ங்கறதுக்கு தான வாய் வந்துருச்சு. ஆமா 2 பெண்கள். யார் யார்? ஒன்று வள்ளி, மற்றொன்று இன்னொன்னு யாழு குள்ளி. நம்மாளா? நம்மாளு. நீங்க ஒரு 6 மாசம் வச்சிருந்துருக்காங்க. என்னப்பா? நான் நீ என்று சொல்லாதே, நாம் என்று இந்த அவர் சொல்லிப்பார். வருகிறார். ஒட்டாத உதடும் ஒட்டுமையா? என்னப்பா? என்னது? இந்த நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? அடுத்து ஒரு கரை புஞ்சை வந்துருச்சு. அர்த்தம் சொல்லலனா இவ்வளவு நேரம் இந்த புஞ்சையை சம்பாதிச்சு அடுத்து இல்ல அப்புறம் கேட்டுக்கிறோம். சரி கடுப்பா பாத்துக்க. உள்ள 2 இல்ல 1 உன்னுடைய காதலின்னு. ஆமா. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. எவ்வளவு தருவிய? ஏய் ஆசீர்வாதம் செய்ய. பார்த்து ரொம்ப அடுத்து வேற நாடகம் நடக்குமான்னு தெரியல. போற ஊர்லாம் வளைச்சு நிப்பாட்டுறாங்க. சரி இருந்துட்டு போகுது. அந்த அம்மா வருதுல்ல? ஆமா. அந்த அம்மையார் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அம்மையார் வரும்பொழுது இறந்த செக்கல் செலவு வைக்க வேண்டும். போயா முதல்ல. போட தங்கப்புல கட்டு கட்டு. ஆசையில அத்து வெட்டு அத்தி ஒண்ணு எட்டு ஒத்தடி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சா சூர்யா மச்சான் சூர்யா, நீ வந்து எனக்கு உண்மையிலுமே தம்பி வேணும். இல்லைன்னா நான் தூக்கி வாயில வச்சுட்டு போயிடவே மாட்டேன். ஆமா நான் ஒரு குணம் பிடிச்ச தங்கச்சி செல்லம் ஒரு நிமிஷம். நான் வீடியோ வேற ஓடிக்கிட்டு நான் சொன்னா கோச்சுக்க மாட்டியே. உன்னை சென்னையில இளையராஜா கூப்பிடுறாரா? எதுக்கு குண்டியா கழுவ ஆட்டா போட்டு கொண்டுகிட்டு இருக்கிற அவரு கூப்பிடல, ட்ரம்ஸ் மணி மொட்டை சூப்பர் அவர்தான். சரி என்ன எதுக்காக கூப்பிட்டிய? நம்ம இடத்துக்கு நாரதர் மாமுனி வந்து என்ன பதம் என்ன சொன்னாப்ல என்ன சொன்னாப்ல? நாரதர் மாமுனி வந்திருக்கிறார். ஓகே சரி உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ஐயோ ஐயோ இப்ப புடியா எடுத்து போடு அவருக்கு வீரத்தை வந்தேன். அண்ணே யூடியூப்ல இதெல்லாம் கட் பண்ணிருங்க. என்னன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் போட்டுட்டு வரதையா ராசாக்கல?
அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமா ராசாக்களே. டிஆர்பி ஏறதா இல்லையா? ஆமா, காலைல கிளம்பையில என்னை பார்த்துட்டு போங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு வீரத்தேவன். என்ன சொன்னீங்கன்னு கேக்குறேன். வீரத்தேவன். எதுக்காக கூப்பிட்டா? நாரதர் மாமா வந்திருக்கிறார். அழை நாரதரே மாமாவா? அடுத்து சுவாமி சாமி ஒரு நோக்கமா தான். ஆமா, பெரிய மகாராஜா வராரு, ஒரு மியூசிக் வர. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாம். ஐயா மிருதங்கார மாமா. அப்பா சுதர்ஷா, சுதர்ஷா ஒரு பாய் இருந்தா அந்த வேலிக்கிற வாட்டில படுத்துக்க. நாடகத்தை முடிச்சுட்டு கூப்பிடாப்புல ஆள வீட்டுக்கு போவோம். சரி தம்பி, சரி நீ அந்த கிளம்பி குச்சியை தான் நானே எடுக்க. என்னப்பா கூட்டி வந்துட்டீல, ஆ, உன் வேலை என்ன? அங்க போய் நில்லு. மரியாதையா போறான்றேன். ஒரு நிமிஷம் இரு. மரியாதையா இருமா. போறா, எனக்கு சாமிக்கு வேலை இருக்கு. வந்தேன் சாத்தி வச்ச மாதிரி புடியா இருக்கு. ஏய், இங்க வா மணி வா. நான் யாருன்னு சொன்னாரா? ஆளுகளும் மண்டையிலும் நான் யாருன்னு சொன்னாரா? சொன்னாங்க சாமி. நாரதர் ஆசையே இல்லாத என்னைய பார்த்து சாமி வலிக்கு. எனக்கு வர வர வரவே மாட்டேங்குது சாமி. ஆசையே வர மாட்டேங்குது. நான் உன்னை காதலிக்கலாமா? நல்லா செய்யுங்க சாமி. நீங்க புடுங்க பிளான் போட்டிருக்கீங்க. அண்ணே லைவ் ஆகுவேன். லைவ்ல இல்ல. அண்ணே எல்லாம் கட் பண்ணி போடுங்க. முக்கியமானதெல்லாம் பப்புனுக்கு முத கட் பண்ணி போடுங்க. அத்த மகளே ஏசு பச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோரையே. அத்த மகளே ஏசு பச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு மாமரத்து வாங்கலந்து செவந்தது போல் உன்முகமும் சொல்லிக்கிறீ. மச்சாரானை காத்திருக்கேன் அருகவக்கா என் மனசு அருகிறீ. ஓ கண்ணில் வர பார்வனையும் பார்க்காதே உள்ளுக்குள்ள சாகிரண்டு ஓமாமதி. அத்த மகளே எசப்பு சோழே பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னோரையே. அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு போட்டு எனக்காக காத்திருந்தேன். அது எனக்காக காத்திருந்தேன். அம்மாக்கர ஓரத்தில கண்மணியை நீயும் வந்து கட்டினியை அணைச்சுக்கிட்டே. கட்டினியை அணைச்சுக்கிட்டே. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அபிலாஷம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அபிலாஷம். அத்த மகளே செப்பு சோலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு பின்னோலையோ. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்ததை இன்று நானும் மறக்கலையே. அது இன்று நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நிற்கும் ஒரு பூஜை சென்று சாமிக்குந்தா தெரியும்படி. அந்த சாமிக்குந்தா தெரியும்படி. உறவு தடுக்கிற ஒரு நிமிஷம் சாமி நடப்பு பல வருஷம். உறவு தடுக்கிற ஒரு நிமிஷம் சாமி நடப்பு பல வருஷம். அத்த மகளே செப்பு சோலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்னோடையே. மாமரத்து மாங்கொழுந்து வந்தது போல உன் முகமும் ஜொலிக்குதடி. மச்சானானும் காத்திருக்கேன் ஒரு கணக்கா என் மனமும் வலிக்குதடி. ஓ கட்டி வர பார்வனை பார்க்காதது உள்ளுக்குள்ள சாகிரண்டு போராமதி. அத்த மகளே செப்பு சோலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னோடையே. இந்த அம்மாவை பார்த்துட்டேன். சரிங்க சாமி. இன்னொரு அம்மையா இருக்கான்னீங்கல்ல, என் தங்கை. அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. நான் எங்க அம்மாவுக்கு எதுவும் உபதேசம் பண்ணணுமா? இல்ல சாமி, நீங்கள் ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது. இங்க போருங்க, அழைத்து வாங்க. உள்ளே செல்லுங்க. ஏங்கப்பா எப்படி ஒரு உடம்பு வர்றான்,
அதுதான்டா வயிற்றுச்சலா வருது தங்கச்சி. இந்த உடம்ப பார்த்து நீ எடை போடாத. ஆ. பள்ளி மாதிரி விச்சு விச்சுன்னு ஏற்றி இறங்கி ஒன்னேலாம் அந்த அளவுக்கு ஏற முடியாது பாத்துக்க. எதுல நாங்கெல்லாம் ஒல்லியா இருக்கணும் மட்டும் எடை போடாத. எதுல ஏறிட்டு இறங்குவாரு? மரத்துலதான். நல்லா இருக்கும்டா தங்கச்சி. செத்தே வீரா பாத்துக்க. வாடா தங்கம். அம்மா காட்சி தந்து என்ன ஆச்சு கொண்டார். மணி 3 ஆக போகுது. கருப்பு நிலா நீதான் கலங்குவது என்னப்பா 10 மாசம் சுமந்துருக்காங்களாம். அவன் பாடி முடிச்சிடாது என்ன 10 மாசம் மடிகேந்தி அதான் பாடி முடிச்சிட்டேனப்பா. அப்ப புள்ள கோமால இருந்தான். அந்த பாட்டு கேட்கல அம்மா சொல்லுவாங்க. சூர்யா வந்து ஆடோண்டு மட்டும் வாசிக்க மாட்டாப்புல. வண்ண 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 வண்ண